இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பகிரங்க மன்னிப்பு கோரினார் வெளிநாட்டு சுற்றுலா பயணி. பத்துமலை திருத்தலத்தில் முருகப்பெருமான் திருவுருவச் சிலைக்கு முன்னே நின்று கொண்டு குர்ஆன் வசனங்களை ஓதி வீடியோ காணொலியை வெளியிட்டுள்ள அரபு நாட்டைச் சேர்ந்த சுற்றுப்பயணி ஒருவரின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து இந்து பெருமக்கள் போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த சுற்றுப்பயணி இன்று பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளார். தம்முடைய இந்த செயல் இந்து பெருமக்களின் மனதை புண்படுத்தியிருப்பதால் நடந்த தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக தமது டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்துள்ள காணொலியில் அந்த சுற்றுப்பயணி தெரிவித்துள்ளார். தம்முடைய அறியாமையினால் வெளியிடப்பட்ட அந்த சர்ச்சைக்குரிய காணொலியை தாம் அகற்றிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்துமலை ஒரு வரலாற்று தளமாக இருப்பதால் அங்கே வித்தியாசமாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற உந்துதலின் பேரில் அவ்விடத்தில் குர்ஆனை ஓதியதாகவும், ஆனால் அதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பும் என்று தாம் நினைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இந்துக்களின் மனதை புண்படுத்தும் நோக்கத்தை தாம் சிஞ்சிற்றும் கொண்டிருக்கவில்லை என்று அந்த அரபு நாட்டு சுற்றுப்பயணி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட சுற்றுப்பயணி பதிவேற்றம் செய்த அந்த சர்ச்சைக்குரிய காணொலியை தொடர்ந்து நேற்றிரவு கோலாலம்பூர் செந்தூல் மாவட்ட போலீஸ் நிலையத்தின் முன் சமூக ஆர்வலர் எஸ். சசிகுமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இந்துக்கள் திரண்டு தங்களின் கண்டனத்தை பதிவு செய்தனர். இன்னும் 2 நாட்களில் நாட்டை விட்டு வெளியேறவிருக்கும் அந்த அரபு நாட்டு சுற்றுப்பயணியை போலீசார் உடனடியாக கைது செய்து அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் போலீஸ் புகார் தெரிவித்தனர். அந்த சுற்றுப்பயணி முருகப்பெருமானின் திருவுருவச் சிலையை பார்த்து அது சைத்தானின் வடிவம் என்று கூறி இழிவுபடுத்தியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பத்துமலை திருத்தலத்தில் குர்ஆனை ஓதி வீடியோ காணொலி வெளியிட்டுள்ள அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணி மலேசியாவிற்குள் இனியும் நுழையாமல் இருக்க அவரை கருப்பு பட்டியலில் சேர்க்கும்படி குடிநுழைவுத்துறையை பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹ்ரைசான் ஜோஹான் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓர் இந்து திருத்தலத்தில் நின்று கொண்டு அந்த வெளிநாட்டவர் இத்தகைய செயலை புரிந்திருப்பது இந்து மதத்தை மட்டுமின்றி இஸ்லாமிய சமயத்தையும் அவர் இழிவுபடுத்தியுள்ளார் என்று ஷஹ்ரைசான் ஜோஹான் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் கட்டிக்காக்கப்பட்டு வரும் சமயங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு வெளிநாட்டவர்கள் முயற்சிக்கக்கூடாது. அந்த நபர் நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று ஷஹ்ரைசான் ஜோஹான் மலேசிய குடிநுழைவுத்துறையினரை வலியுறுத்தியுள்ளார். இன மற்றும் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட மருத்துவத்துறையில் வருங்கால மருத்துவர்களை உருவாக்குவதற்கான பட்டப்படிப்பை இன ரீதியான கண்ணோட்டத்தில் பார்ப்பது குறித்து வழக்கறிஞரும் சமூக போராட்டவாதியுமான அம்பிகா ஸ்ரீனிவாசன் இன்று அச்சம் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையை இன ரீதியான கண்ணோட்டத்தில் அணுகும் சில பட்டப்படிப்பு மாணவர்களின் எண்ணங்கள் மற்றும் அவர்களின் மனப்பான்மை குறித்து அம்பிகா தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். அண்மையில் UITM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இருதய அறுவை சிகிச்சை முதுகலை பட்டப்படிப்புக்கு பூமிபுத்ரா அல்லாத மருத்துவ மாணவர்கள் சேர்க்கப்படுவதற்கு அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர் பிரதிநிதி மன்றம் பலத்த எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை மேற்கோள் காட்டி அம்பிகா தனது அச்சத்தை வெளிப்படுத்தி உள்ளார். இனம், சமயம் உட்பட பலதரப்பட்ட பேதங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்துடன் பார்க்க வேண்டிய துறையாக மருத்துவம் விளங்குகிறது. ஒரு மருத்துவரின் அடிப்படை கோட்பாடும் அதுவே. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டப்படிப்புக்கு பூமிபுத்ரா மாணவர்கள் மட்டுமே சேர்க்கப்பட வேண்டும், பிற இனத்தைச் சேர்ந்த மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்று இன ரீதியான கண்ணோட்டத்தில் பார்ப்பது மருத்துவத்துறையின் கோட்பாட்டிற்கு முரணானதாகும் என்று அம்பிகா சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூரில் சீன அசெம்பிளி மண்டபத்தில் இன்று நடைபெற்ற பெர்சேயுடன் கலந்தாய்வு நிகழ்வில் ஒரு நெறியாளராக கலந்து கொண்ட பெர்சேயின் முன்னாள் தலைவரான அம்பிகா அண்மையில் UITM பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்கள் சேர்க்கப்படுவதற்கு பலத்த எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை அணியும் போராட்டத்தை அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர் மன்றம் மேற்கொள்ள முனைந்தது தொடர்பில் உரையாற்றினார். வருங்கால மருத்துவர்களை உருவாக்குவதில் அதனை இன ரீதியான கண்ணோட்டத்தில் பார்ப்பதும் அணுகுவதும் சிறந்த நடவடிக்கை அல்ல, அது நாட்டிற்கு நல்லது அல்ல என்பதையும் அம்பிகா நினைவுறுத்தினார். பினாங்கு பலைப்புலாவில் 2 மாடி கடை வீடு ஒன்று இன்று அதிகாலையில் தீப்பிடித்துக் கொண்டதில்
ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்தனர். காலை 7 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஒரு குடும்ப மாதுவான 58 வயது நூருல் பௌஜியா மற்றும் அவரின் 2 பிள்ளைகளான 33 வயது மகன் முகமது இப்ராஹிம், 20 வயது மகள் ரபியா ஜஸ்மின் ஆகியோரை கருகிமாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது என்று பரடயா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் கமருல் ரிசால் ஜனால் தெரிவித்தார். வீட்டில் தீ நாலாபுரமும் சூழ்ந்துவிட்ட நிலையில் தீயின் ஜுவாலையின் மத்தியில் சிக்கிக்கொண்ட தாயும் 2 பிள்ளைகளும் தப்பிக்க இயலாமல் தீக்கு பலியானதாக அவர் குறிப்பிட்டார். வீட்டில் தீ பரவிய அடுத்த கணமே அந்த மாது தனது 2 மகன்களுடன் வீட்டை விட்டு வெளியேறி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். ஆனால் வீட்டிற்குள் தனது 20 வயது மகள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பதறிப்போன அந்த தாய் உயிர் தப்பிய தனது 2 மகன்களில் மூத்த மகனை மட்டும் அழைத்து கொண்டு கொழுந்துவிட்டு எரியும் தீயிற்கு மத்தியில் வீட்டிற்குள் மீண்டும் நுழைந்துள்ளார். ஆனால் வீட்டை முழுமையாக சூழ்ந்து கொண்ட தீயின் மத்தியில் தாய், மகன், மகள் ஆகிய 3 வெளியேற முடியாமல் தீயிற்கு பலியானதாக சூப்பரிண்டென்டென்ட் கமருல் ரிசால் தெரிவித்தார். WCE எனப்படும் மேற்கு கரையோர நெடுஞ்சாலையில் 262.5 கிலோமீட்டரில் பேரா சங்காஜரிங் அருகில் 2 கார்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் 3 உயிரிழந்ததுடன் 6 படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவம் நேற்றிரவு 11 மணி அளவில் நிகழ்ந்தது. ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் உயிரிழந்த வேளையில் ஒரு பெண் மற்றும் 5 சிறார்கள் படுகாயம் அடைந்தனர். 5 பயணம் செய்த ஒரு புரோடுவா பேசா காரும் 4 பயணம் செய்த ஒரு ஹோண்டா சிவிக் காரும் இதில் சம்பந்தப்பட்டிருந்ததாக ட்ரோங் தீயணைப்பு மீட்பு படை நிலையத்தின் தலைவர் முகமது ஷைடன் ஹசன் தெரிவித்தார். தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் 2 கார்களின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கியவர்களை மீட்பதற்கு பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தியதாக ஷைடன் ஹசன் குறிப்பிட்டார். காயமுற்ற 6 ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் தைப்பிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் உயிரிழந்த 3 உடல்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். உணவகத்தின் முன் கார் நிறுத்தும் இடத்தில் சாப்பாட்டு மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் போடப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க உணவக முதலாளியிடம் 12,000 வெள்ளி லஞ்சம் கேட்டு பெற்று வந்ததாக நம்பப்படும் ஊராட்சி மன்றத்தின் அமலாக்க அதிகாரி ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. நீண்ட வரிசையாக போடப்பட்டுள்ள மேஜை நாற்காலிகளுக்காக அந்த உணவகத்தின் முதலாளியிடமிருந்து சம்பந்தப்பட்ட அமலாக்க அதிகாரி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 12,000 வெள்ளி லஞ்சம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. அதே வேளையில் ஒவ்வொரு மாதமும் எப்போது தனக்கு பணம் வேண்டும், எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும், எவ்வளவு தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை உணவக முதலாளிக்கு அந்த அமலாக்க அதிகாரி வாட்ஸ்அப் செயலி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள குறுந்தகவல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று SPRM வட்டாரம் ஒன்று கூறுகிறது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த அமலாக்க அதிகாரி மாதாந்திர லஞ்ச பணத்தை பெற்றபோது SPRM அதிகாரிகளால் கையும் களவுமாக பிடிபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவாலாலம்பூர் ஜலான் பாசாபார்வில் ஒரு கட்டடத்தின் கீழ் மாடியில் உடம்புபிடி நிலையத்தையும் மேல் மாடியில் விபச்சார மையத்தையும் நடத்தி வந்த கும்பலை மலேசிய குடிநுழைவுத்துறையினர் கடந்த வியாழக்கிழமை இரவு முறியடித்துள்ளனர். புத்ராஜயா குடிநுழைவுத்துறையினரின் மேற்பார்வையில் அந்த கட்டிடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 24க்கும் 54க்கும் இடைப்பட்ட வயதுடைய 51 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். பிடிபட்டவர்களில் 41 பேர் பெண்கள் என்றும் 10 பேர் ஆண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்பகுதியில் மக்கள் நடமாடுவதற்கு அச்சப்படும் அளவிற்கு ஒழுங்கின நடவடிக்கை பெருகிவிட்டதாக பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து 3 வாரம் மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கைக்கு பின்னர் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ருஸ்லின் ஜூசோ குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.